ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது யூக்கலிப்டஸ் துளசிங்க. ஆவி பிடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சேன். ஆவி பிடிக்கிறதுனா நீங்கள் உடனே போய் பிடிக்கிறதா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஜலதோஷம் வரும்போது ஆவி பிடிக்கிறதுக்கு. இதிலேருந்து சில சிம்பிள்லாம் எடுத்து கட்டிங்ஸ் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு கட்டிங்ஸ் போட்டு வச்சாச்சு. ஆப்ஜெக்ட் ஒரு பக்கம் இருக்குது, வீடியோ இன்னொரு பக்கம் இருக்குன்னா சாட்சாத் அந்த வீடியோ எடுத்தது நானே தான். என்னை தவிர யாராலும் இவ்வளோ சூப்பராக கேமராவை பிடிச்சி ஃபோட்டோ எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது. இது நம்ம வீட்டில் இருக்கிற ரெட் அலோவேரா. ஏற்கனவே நிறைய டைம் காமிச்சிருக்கேன். இதிலிருந்து ஒரு 12-13 குட்டி கத்தாழை கண்ணுங்க கிடச்சிது. அதை எடுத்து செப்ரேட் பண்ணி சின்ன சின்ன பேக்கில் போட்டு வளர்த்தி எடுத்தேன். ஓரளவு நல்லா வளர்ந்த பின்னாடி அதை சேலுக்கும் கொடுத்துட்டேன். இப்போது அடுத்து நிறைய குட்டி குட்டி கன்று விட்டுருக்குது. அதை தான் பறித்து பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் வேர் ஆழமாக போயிருக்கு. இப்போ பிடுங்குனா வேர் தனியாக கட்டாகி செடியே வேஸ்ட்டாக போயிடும். செடியை வர காய்களெல்லாம் நல்லாவே கொடுத்துது. ஆனால் இதோட லைஃப் டைம் 3 மாதம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பெருசாக காய்கள்லாம் வராது, செடி அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த காஞ்ச நெத்துக்களெல்லாம் எடுத்து அடுத்த டைம் தேவைப்பட்டால் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிட்டேன். இது அப்பக்கோவத்தலை. அதில் அழகாக சிவப்பு சிவப்பாக பழம் விட்டுருக்கு பாருங்கள். இது சளிக்கெல்லாம் நல்ல மருந்துங்க. இந்த பழத்தை விதைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழம்லாம் பறிச்சிருக்கேன். பார்க்கலாம் இது முளைக்க வச்சா வருதா என்னன்னு. இந்த ஷார்ட்டை எடுத்தது யாருன்னு கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் காத்திருக்கு. எங்கே கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் முன்னாடியே எடுத்த வீடியோ தாங்க. போஸ்ட் பண்ணுறக்கு டைம் இல்லாமல் அப்படியே வச்சுருந்தேன். மல்லிகைப்பூ செடியில் இலைகள் எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டாச்சு. இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஹார்லாக்ஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங். பாய். ரொம்ப நேரம் ஒரு ஆளவே